ஹாய் வணக்கம் வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட் இப்போ மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு முழு பூண்டை உரித்து மிக்சியில் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் அடித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். நெய்யில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி வச்சு ஒரு 4 விசில் வரைக்கும் வேக விட்டுடலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா காஞ்சதும் நம்ம இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துனா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க, அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நான் ஒரு 4 வரமிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸி ஜார்லேயே ஏற்கனவே இஞ்சி பூண்டு போட்டு தான் அரைச்சிருக்கோங்க, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா மட்டன்னு, அதை இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ 1/4 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. நல்லா வெந்துடுச்சு. மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த அளவு கன்சிஸ்டன்சி போதும்னா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு அந்த தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.